கருவேப்பிலை பொடி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாமா? இந்த கருவேப்பிலையில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகப்படுத்தும். நம்மளோட முடி வளர்ச்சிக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த கருவேப்பிலையை நம்ம சாப்பாடில் வந்தால் இனிமேட்டு தூக்கி போடாமல் சாப்பிட்லாம். இப்போ இந்த கருவேப்பிலை பொடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் கடலைப்பருப்பு, ஒரு பவுல் உளுத்தம்பருப்பு, 15 காஞ்ச மிளகா, 2 துண்டு கட்டி பெருங்காயம், ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை நல்லா தண்ணி இல்லாமல் அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஸோ அடுப்பு ஸ்லோலே இருக்கட்டும். ஸ்லோலே வச்சு பொறுமையாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கண்டிப்பாக ஆகும். அது ரோஸ்ட் ஆக ஆக கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ அதே பேனில் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஸ்லோலே வச்சு நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ் வந்ததும் இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. எல்லாம் ஒன்றா ஆற வச்சுருங்க. இப்போது காஞ்ச மிளகா, பெருங்காயம் ரெண்டுத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அதே பேனில். இதையும் ஆக்சுவலாக ட்ரை ரோஸ்ட் தான் நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸ்லோலே வச்சு நல்லா கிளறி விடுங்க. பெருங்காயம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு தனியாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் இன்றைக்கி ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இந்த பருப்பில் போட்டுருங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. கருவேப்பிலை அதில் போடுங்க. கருவேப்பிலை போடும்போது தெரிக்கும். ஸோ கொஞ்சம் தள்ளி நின்று கேப்ஃபுல்லாக போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுறாதீங்க. இதோ இந்த மாதிரி அது கொதிக்கிறது அடங்கின உடனே நீங்கள் அந்த கருவேப்பிலை எடுத்துடலாம். ஸோ ஸ்லோவில் வச்சு தான் இது போடணும். கருவேப்பிலை க்ரீனாகவும் இருக்கணும், அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ இதை தனி பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ நம்ம முன்னாடி அரைச்சோம் இல்லையா, பருப்பு மிளகா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். குறைன்னு இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க கருவேப்பிலையும் இதில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கருவேப்பிலை பொடி நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடுக்கு வேணும்னா சாப்பாடு சூடாக இருக்கும்போது நல்லெண்ணெய் சாப்பாடில் விட்டு அதுக்கப்புறம் இந்த பொடியை போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.